வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துகிட்ருக்கு, நெக்ஸ்ட் என்ன டெக்னாலஜி வரப்போகுது, இப்போ எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு, ரெசெஷன் அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் எப்படி ஜாப்ஸ் வருது, எந்த மாதிரி உள்ளே நடந்துகிட்ருக்குன்னு கேட்கலாம். இன்னொரு விஷயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது டெக் சிஇஓஸ்லாம் வந்து அவங்களோட இன்டர்வியூஸ், அவங்க இயர்லி மீட்டப்ஸ் நடத்துவாங்க, அந்த ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்கல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவங்க இதை நோக்கி போகிறாங்கன்றதை சொல்கிறாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் அது. ரீசெண்டாக சத்யா நதெல்லா இந்தியா வந்திருந்தார். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ரெசெஷனை பற்றி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, ஏஐ பற்றி பேசுகிறாரு, என்னத்தை பேசுகிறாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதில் என்னோட இன்டர்பிரேஷன் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஃபுல் லிங்க் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ், எனக்கு எது இம்பார்ட்டன்ட் படுது, எனக்கு எது கேட்சியாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட சேனலில் போய்ட்டு பாருங்கள். டிவி 18 இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்கு போகலாம். Is India going to be the data capital of the world? No, first of all, thank you so much, Shireen, for having me, and Happy New Year to you and your viewers. It's great to be back in India, and it's very palpable, the energy, the dynamism. And to your point, there are a couple of things, right? One is, when I look at what's happening in the economy today, at the growth rates of 6-7%, it's clear that by 2030, India will go from being number 5 to maybe number 3 as a global economy. It's already a hotbed for startups. I think it's number 2 in the world in terms of startups. But the 3 data points that I sort of look at, given our vantage point, is when it comes to GitHub and where we see all of the world's software developers, India is number 2 already. And in fact, when it comes to AI projects, interestingly enough, India is number 1. And so you can't, if you're sort of, this next phase is going to be an AI age, you have to be long on India, because already these developers, that means, are going to impact every part of the Indian society and Indian industry. The other ஸோ கிட்டப் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் டெவலப்மெண்ட்டில் இந்தியா வந்து நம்ம இந்தியன் டெவலப்பர்ஸ் 2வது இடத்துல வந்துட்டுருக்கோம். அண்ட் ஏஐ ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முந்திட்டு ஃபஸ்ட் இடத்துல இந்தியன் டெவலப்பர்ஸ் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், செக்இன் பண்ணிகிட்ருக்கோன்றதை அவர் சொல்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயன்றதை நான் நினைக்கிறேன். Another one that I also say, Shireen, is skilling. On LinkedIn, one of the data points which sort of strikes me as just phenomenal is people taking pride in upskilling themselves in India is double the global rate, right? All that, right? It's not about just the school you went to. It's about the skills you're picking up every day. And that's all translating ultimately into Indian growth and Indian productivity. So these are things that make me very, very optimistic about India. So let me ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது நம்மளோட அப்ஸ்கில்லிங்கை பற்றி பேசுகிறாரு. ஸோ உலக லெவல்லே நம்ம இந்தியாவில் உள்ளவங்க வந்து 2 டபுள் மடங்கு, அதாவது உலகத்தில் வந்து 10 பேர் பண்ணாங்கன்னா இந்தியாவில் வந்து 20 பேர் வந்து அந்த அப்ஸ்கில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரைடாக லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருந்தால் தான் நம்மளால் வி கேன் பி இந்த கேம் அப்படின்றது ஒரு மெயினான ரீசன். இல்லைன்னா நம்ம ஒரு 10 வருஷம் கழித்து நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். பட் அட் த எண்ட் பார்த்தோம் அப்படின்னா டக்குனே நம்ம எல்லாமே மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நம்மளே பார்த்துருப்போம். ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்தியா அதில் பெட்டராக பண்ணிகிட்ருக்கின்றாரு. ஸோ இது நமக்கு ஆஸ் அ லேர்னிங் கம்யூனிட்டியாக நமக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணோம் அப்படின்றதையும் இது குறிக்குது. tie down the macro to the micro then in terms of Microsoft's strategy. You also said that you believe the cloud era is going to be a game changer as far as the India opportunity is concerned. What is that going to translate into in terms of investments, in terms of what you intend to do here out of India? Yeah, I mean, in fact, I've grown up, in Microsoft through, I would say, 3 big shifts, right? The PC revolution, the client server, and cloud. We had some penetration of PCs in India. We had some penetration of client servers. But now, when it comes to cloud, it's a complete night and day story, right? When I look at our growth rate of consumption, the thing is, we are investing our capital to ensure that cloud is available across the country. We already have 3 data center regions. We are opening a 4th. But what if founders... ஸோ அகைன் அஷ்யூர் க்ளவுட் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்குன்றதை பற்றி பேசுகிறாரு. ஸோ க்ளவுடோட க்ரோத் வந்து அன்ஸ்டாப்பபிள். அண்ட் க்ளவுட் வந்து எல்லா பிஸ்னஸுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதோட க்ரோத் வந்து நமக்கே தெரியும் ஆல்ரெடி. ஸோ இன்னும் அது கண்டினியூ டு க்ரோ. இந்தியாவிலே வந்து டேட்டா சென்டர்ஸ் நிறைய வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அஷ்யூர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Inflation, recession fears across most parts of the world at this point in time. Interest rates continue to move higher.
Is it all flashing red on your dashboard? Is there any sign of green at all? I mean, it's clearly many challenges right now around the world. In fact, India is probably the exception. There are parts, India, Middle East, Latin America, some of the other parts of Asia are the things that are green. And I think Europe and the United States are going to be, I mean, United States, not yet, but I think 23 will be much harder. So yes, we want to be very cautious in our outlook in the immediate term. Long term, I'm very bullish of us coming out, right? Because there are two cycles, I think, Shireen, that are happening. It's going to be a classic demand cycle. There will be some economies that will go through a recession. Some may be deep, some may be minor. And then inside of that, there will be pockets of growth like India. And so I think for us as a global company, we're not going to be immune from what's happening in the macro. We will have to also get our own sort of operational focus on making sure our expenses are in line with our revenue growth, manage the short term, but make sure we're investing for the long term. The one interesting thing to your point, though, is tech industry employment is not tech employment. Yeah. That, I think, is the key divergence that needs to be well understood, because that, I think, is positive, by the way, for the tech industry long term. Because if you look at it, overall tech jobs is actually increased. The tech jobs now are coming in financial services, in energy companies, in retail, manufacturing, and that's healthy because in the long run, all those employees in all those industries are going to consume more tech infrastructure, right? When we think about our cloud business, long term we're bullish because of the fact that there's more employment. முக்கியமான பாயிண்ட்டு ரெசிஷன் வருமா வராதா, ரெசிஷன் வந்துருச்சா அப்படின்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட் டேர்மில் நிறைய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து அதாவது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணும், ஆப்வியஸாக எம்ப்ளாய்மெண்ட் கட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் லாங் டேர்மில் இது வந்து கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஒரு டெக் இண்டஸ்ட்ரி இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து டெக் இண்டஸ்ட்ரி தேவைப்படும், டெக்னாலஜி பீப்புள் தேவைப்படும். இப்போ டெக்னாலஜி படித்தவங்க நம்ம வந்துட்டு டெக்னாலஜியில் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம், நம்ம வந்து ஃபினான்ஷியல் செக்டரில் உள்ள டெக்னாலஜி, அவங்களுக்கு டெக்னாலஜி தேவைப்படும். இப்போ லைக் வெப்சைட் இல்லாத கம்பெனியே கிடையாதுல்ல. சின்ன கம்பெனிஸ்க்கு வெப்சைட் கண்டிப்பாக தேவை, பெரிய கம்பெனிஸ்க்கு உள்ள ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எல்லாமே தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் எதுவுமே இல்லைன்றதுனால லாங் டேர்மில் கண்டிப்பாக இது க்ரோத் இருக்க போகுது. பட் ஷார்ட் டேர்மில் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இதில் இம்பேக்ட் இருக்க தான் போகுது. அந்த இம்பேக்ட் வந்து இங்கேயும் எதிரொலிக்கும். அதாவது யூஎஸ்க்கு 2023 தான் ஒரு கடுமையான ஆண்டாக இருக்குன்றது சொல்கிறது. ஓவரால் டெக் இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் 2 வருஷம் இட்ஸ் கோனா பி ஹார்டர். அதுக்கப்புறம் தென் அகைன் இந்த கிராஃப் வில் கோ அப் அப்படின்றது அவரோட கருத்தாக இருக்குது. Question mark still on use cases as far as the metaverse is concerned. Crypto is going through their own set of problems. I mean, how do you make sense of what's happening with tech at this point in time? Yeah, I mean, look, I think it's also showtime for the tech industry, quite frankly, to take some of the technologies that we've talked about and translate them, as you said, to use cases that make a real difference. So what's happening in AI is really compelling. These large language models, what's happened, the excitement around ChatGPT, which was all trained on Azure. We are excited about our OpenAI partnership. It's just the beginning, I think, of this next generation of AI, where we've built very unique infrastructure. In fact, the best AI infrastructure is on Azure, which trained models like GPT. But here's an interesting thing. We introduced GitHub Copilot last year. Already 40-50% of the code for any developer who's writing code is being generated by AI. That means it's making them that much more productive. So if you take that. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது ஏஐ வந்துட்டு என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்றதுக்குள்ளே ஒரு இது. ஏஐ ஹெவிலி இன்வெஸ்டட் பை மைக்ரோசாஃப்ட். அதாவது ChatGPT-யோட $1 billion அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு நம்ம சப்போஸ் நம்மளுக்கு வந்து கோடிங்கில் எனக்கு பயம் அப்படின்னு நம்மளாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நிறைய இதெல்லாம் வருது அப்படின்றாரு. அதாவது GitHub Copilotனு ஒன்று ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா ஒரு 40% ஆஃப் கோட் அதுவே எழுதி கொடுத்துருது, பேசிக் ஸ்டஃப்லாம் எழுதி கொடுத்துருது. இப்போ கூட நீங்கள் வந்து ChatGPT-யை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கோடெலாம் எழுதலாம். ஸோ ரைட் மீ அ கோட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து எழுதி கொடுக்குது. ஸோ OpenAI வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது அப்படின்றது இவரோட கருத்தாக இருக்குது. As exemplified by what is happening with GitHub Copilot or Power Apps, the other one where a citizen developer, i.e. a no-code, low-code developer, can take a sketch that you and I can draw on a piece of napkin, take a photo, and translate that into an app that they deploy. That's tremendous, right? So this is somebody who's a domain expert able to do IT work. That's thanks to the.
ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது லோ கோட், நோ கோட் பற்றி நம்ம போன வீடியோலேயே பேசியிருந்தோம் தமிழ் பூமியிலேயே. ஸோ அது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லோ கோட், நோ கோட் வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னென்னா ஒரு ஜஸ்ட்டு பவர் ஆப்ஸ்னு மைக்ரோசாஃப்ட்டோட இன்ட்ரடக்ஷனே ஒன்று இருக்குது. ஸோ அந்த நோ கோட், லோ கோட் ஆப்பை வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே நீங்கள் அப்ளிகேஷனாக மாற்றிடலாம். சும்மா ஒரு இல்லை படம் வரைஞ்சி அதை அப்படியே அப்ளிகேஷனாக மாற்றலாம் யூஸிங் த ஏஐ கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அஜூர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு மேசிவ் சர்ஜ் ஏற்படுத்த போகுது. நிறைய ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இது வந்து கொண்டு வருதுன்றது. அண்ட் இன்னொரு ஒரு மைக்ரோசாஃப்ட் ஈவெண்ட்டில் அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது யூஎஸில் சென்னையில் இருக்கிற எஸ்பிஐ பேங்க்கோட ஒரு சீனியர் மார்க்கெட்டிங் லீடு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து பார்ஷியலி ஹீஸ் பிளைண்ட். ஸோ அவர் வந்து லோ கோட் அந்த பவர் ஆப்ஸ் லோ கோட், நோ கோட் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அது இப்போ வந்து லைக் எஸ்பிஐ எல்லாரும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு, இன்டர்னலாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். The power of AI. So some of these use cases are rapidly emerging. So in light of the use cases that you just spoke about, where do you believe we're going to see the next leg of disruption as well as displacement? I think the next phase, if I had to sort of say, if you say mobile and cloud was the last paradigm, the next really is going to be AI. And that's going to happen in the next, I would say 2 to 3 years is going to be as big. It'll be more like I take it back to 2007, 2008 is when cloud and mobile became big. I think we're in that phase when it comes to AI. ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் திங் என்ன இருக்க போகுது, நெக்ஸ்ட்டு 2 to 3 இயர்ஸில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஏஐ தான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் நீங்கள் ஏஐயில் ஒரு பயங்கரமான க்ரோத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முன்னாடி வந்து எப்படி மொபைல் அண்ட் தென் க்ளவுட் வந்து ஒரு க்ரோத் ஆச்சோ, ஒரு க்ரோத் பேட்டர்னில் ஸ்டார்ட் ஆச்சோ, அதே மாதிரி இப்போ வந்து ஏஐ வந்து இருக்குது. அதோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. இன்னும் 2 to 3 இயர்ஸில் அதோட அப்ளிகேஷன் யூஸ் கேசஸ் எல்லாமே மாறப்போகுது. அண்ட் ஆல்ரெடி அதோட சயின்ஸ் நம்ம வந்து பார்க்க ஆரம்பித்தோம். அண்ட் இது வந்து ஒரே இதில் நடந்துடாது. இம்மீடியட்டாக ஓகே இன்றைக்கி நடக்குது, நாளைக்கே வந்து வந்துடுமா, நாளைக்கே எனக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்காது. இது வந்து எனக்கு என்னென்னா, என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஏஐ, டேட்டா சயின்ஸ் அப்படின்லாம் நிறைய வந்துட்டு படிச்சுட்டு ஜாப் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பஸ் வேர்டாக தான் இருக்கே ஒழிய அந்தளவுக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சா இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்குனா கண்டிப்பாக கிடையாது. பட் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக நீங்கள் பெட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஐ எம் வாண்டட் டு ரெடி இந்த கரியர் ஃப்யூச்சரில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஐ இஸ் அ வே டு கோ. அதை நீங்கள் கண்டிப்பாக யூ கேன் கிவ் இட் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் பேரலாக கூட படிக்கலாம். இமீடியட்டாக அதுவே ஒரு ஃபுல் டைமாக ஃபோக்கஸாக பண்ணின்னு படிக்கிறத விட பேரலாக நீங்கள் அதை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் க்ளவுட் இஸ் ஆல்சோ கோயிங் டு க்ரோ லைக் எனிதிங். அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் டேட்டா இன்ஜினியரிங் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் சப்போஸ் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, பிஸ்னஸ் என்டர்ப்ரனராக இருக்கீங்க, இல்லைனா ஐடியில் ஒர்க் பண்ணுங்க, எதாக வேணா இருக்கலாம். இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏஐயை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா early bird ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான். ஸோ யூ வில் பி இன் த கேம் ஃபாஸ்டர் தென் த வேர்ல்டு. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோலேருந்து பார்த்துருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ். எனக்கு என்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவர் சொன்னதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டினேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் உங்களுக்கு பண்ணேன். ஆன்கிட் ஸ்ரீவஸ்தான்ட்டு ஒரு இங்கிலீஷ் வீடியோ போடுவார் அவர். ஸோ அவர் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை பற்றி பேசுவார். ஸோ அவர் வந்து இந்த வீடியோ எடுத்த ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஸ்டாக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ணியிருந்தார். ஓகே இது டெக் வீடியோவாக இருக்கேன், நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சும்மா ஒரு ட்ரை பண்ணேன். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சேனலுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். பாய்.